கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் இழந்திருக்கிற உலகமெங்கும் பல நாடுகளிலும் பல தேசத்திலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு மரவர் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற மகா பெரிய சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த கால வேலைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எங்கே ஒன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே தகப்பனே. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய கரங்களில் கொடுக்கிறோம். எங்கள் ஞானம், எங்கள் அறிவு, எங்களுடைய டேலண்ட் எல்லாம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமை அடையும்படி இந்த காலை வேளையில் தெய்வ பிரசன்னம் இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய மகிமையின் பிரசன்னம் விளங்கும்படியாக தகப்பனே ஒரே ஒரு விசை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கிறோம். தெய்வ மகிமை ஆண்டவரே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க தகப்பனே. உடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இந்த வேளையில் நீர் பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை தாழ்த்துகிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. உடைய ஆணிப்பட்ட கரத்தின் வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி வாரும் தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி, ஓ தேங்க் யூ ஜீசஸ். அப்படியே இருக்கிற இடங்களை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். வாரும் தூய ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம். உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற. இந்த உலகம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் நம்ம கொடுப்போமா? அப்படியே இருக்கிற இடங்கள்ல கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. Oh, we want to worship you, Lord. We want to thank you, Jesus. Oh, thank you, Lord. We want to welcome you, பரிசுத்த ஆவியானவரே. உங்களை நாங்க வரவேற்கிறோம். கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை நீங்க இருக்கிற இடங்கள்ல உணருங்க. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வருவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியானவரே,
வாரும் தூய ஆவியே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும் அப்பா. நத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையாலே, வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். ஆரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியானவரே என்று சொல்லுவோம் அப்பா. வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே. அப்பா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையினாலே எங்களை நீர் இந்த காலை வேளையில என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே. அவர் பரிசுத்த சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் தூய்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த ஆராதனையில் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் நின்று நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே இன்னும் எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் சரி செய்ய வேண்டுகிற காரியத்தில் எங்களை நீர் சரி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே நாங்கள். எங்களை ஆண்டவரே நீர் தூய்மையாக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். பாத்திரரே துதி உமக்கே. ஆமென்.
பாத்திரரே, துதி உமக்கே. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. கைகளை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. Father, we thank you, Jesus. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஹோசனா என்று பாடுவோமா? ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக, ஆண்டவரே நீர் உலாவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில இந்த ஆராதனை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆண்டவரே நீர் திட்டம் தெளிவாய் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சரியாய் ஆண்டவரே இந்த ஆன்லைன்லயும் ஆண்டவரே இந்த ஜூம் ஆப்லையும் இந்த ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களில் இருக்கிற எல்லாவற்றிலும் அவர்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்து நம்ம ஜெபிப்போம். அப்ப இந்த நாள்ல நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் வாலிபர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு இந்த நாளில நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே நல்ல பரிசுத்த நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்தியாவில் எங்களை ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எங்களை ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்களை நீ கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு சுவாமி. தாவீது அந்த இடத்துல ஆண்டவரே அந்த சகோதரரை விசாரிக்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்த போல தேவன் இந்த குடும்பத்துல இந்த தாய் தகப்பனுக்கு, இந்த கணவனுக்கு, இந்த மனைவிக்கு, இந்த பிள்ளைகளுக்கு தேவன் நம்மளை இந்த பட்டணத்துல இந்த மாநிலத்துல கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு தேவ பிள்ளையே. அந்த முகாந்திரம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. அப்ப அந்த முகாந்திரம் ஆண்டவரே மாறணும் ஆண்டவர், நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த முகாந்திரத்தை மாற்றக்கூடிய கிரியைகள் என்னை விட்டு நீங்கணும். என் தேசத்துக்காக நான் வருகிறேன். என் தேசம் அழிந்திடக்கூடாது. என் தேசம் ரட்சிக்கப்படணும். என் தேசம் எழுப்புதலை காணணும். என் தேசத்துக்கு ஒரு குழந்தை கூட ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெறாம போயிடக்கூடாதப்பா. இப்படிப்பட்ட ஆவியின் வல்லமை உடைய நான் ஆண்டவரை திறப்பல நின்று உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த கொள்ளை நோயின் பிடியில் இருந்து என் தேசத்தை விடுதலையாக்கும், என் ஜனத்தை விடுதலையாக்கும், என் தேசத்தை ரட்சியும், என் ஜனத்தை ரட்சியும், என் ஜனத்தை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உம்மை இல்லாமல் ரட்சகர் இல்லை. நீங்க தான் ஆண்டவரை சொன்னீங்க, ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லைன்னு சொன்னீங்களப்பா. என் தேசத்தை ரட்சிங்க. என் ஜனம் அழிந்திட கூடாது அப்பா. மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, டிவிக்கு அடிமையா இருக்கிறாங்க, உலக காரியங்கள் அடிமையா இருக்காங்க. இவங்க இப்படி விட்டுட்டு போயிட முடியாது ஆண்டவரே. இவங்க ரட்சிக்கப்படணுமே. இவங்க மேல உம்முடைய ஆவியை ஊத்துங்க ஆண்டவரே. அப்ப இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி என் தேசத்தை ரட்சித்து என் ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் தேசத்தின் மீது உம்முடைய ஆவியானுடைய வல்லமை பொழிந்து
செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அக்கினியை போடுவேன் என்று சொன்னீரே, அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரியட்டும் ஆண்டவரே. நான் விரும்புகிறேன் என்று சொன்னீங்களப்பா, அந்த விரும்ப நிறைவேறட்டும் ராஜா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையில, என் தேசத்துல நிறைவேற்றுங்கப்பா, எங்க பட்டணத்துல நிறைவேற்றுங்கப்பா, எங்க கிராமத்துல நிறைவேற்றுங்க ராஜா. எங்க குடும்பங்கள்ல நிறைவேற்றுங்க. எங்க பிள்ளைங்க மீது உங்க ஆவியை ஊத்துங்க. எங்க குடும்பத்தின் மீது உங்க ஆவியை ஊத்துங்க. எங்க குழந்தைகள் மீது உங்க ஆவியை ஊத்துங்க. எங்க சமுதாயத்தின் மீது உங்க ஆவியை ஊத்துங்க. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும்படி ஆண்டவரே, தாழ்மை அன்புமாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி அந்த ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் விலகுவதாக. இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதன் வல்லமைகள் முடக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிற பொல்லாத சாத்தானின் திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, நீர் அப்படி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நோயின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய கல்வாரி அப்பா, அப்படி கல்வாரி ரத்தத்தின் வல்லமை கடந்து செல்லட்டும். பரிபூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர், இந்த நோய் பரவுதல் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்ததாக ஆண்டவரே அப்பா, மதுபானத்துக்கு அடிமையாய் கிடைக்கிற ஜனங்கள், மதுபானத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற குடும்பங்கள், எத்தனையோ விதவைகள், எத்தனையோ குழந்தைகள் அனாதையா இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய குடும்பத்தை மீட்டெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபான ஆலைகள் அடைக்கப்படட்டும். மதுபான பழக்கங்கள் விட்டு ஜனங்களை விட்டு நீங்கட்டும். மதுபான கடைகள் இயேசுவின் நாமத்தில் மூடும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மதுபானத்தின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. வாலிபர்களை விட்டு வெளியேறட்டும். பெரியவர்களை விட்டு வெளியேறட்டும். என் தேசத்திலே அது இல்லாமல் போகட்டும். மதுபானம் முற்றிலும் இல்லாத தேசமாய் இந்த இந்திய தேசம் அறிவிக்கப்படட்டும். நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்கியதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்களை விடுதலை ஆக்கியதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஞ்சமில்லாத தேசம் வேண்டும் ஆண்டவரே. லஞ்சமில்லாத அரசியல் தலைவர்கள் வேண்டும். லஞ்சமில்லாத அரசாங்க அதிகாரிகள் வேண்டும். லஞ்சம் வேணாம் ஆண்டவரே. லஞ்சம் சாபத்தை கொண்டு வருகிறது. லஞ்சத்தினால ஒரு பேர் இழப்பு உண்டாக போகுது. பிள்ளையோட அவங்க பிள்ளையோட லஞ்சம் வாங்குகிறவருடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய சாபம், தேவனுடைய கோபம் வரப்போகிறது ஆண்டவரே. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கூடாதபடிக்கு இந்த பரிதானம் அவர்களை கெடுத்து விடுகிறது ஆண்டவரே. ஆவியானுடைய அக்கினி மேகம் எங்க தேசத்தின் மீது, எங்க பட்டணத்தின் மீது, எங்க மாநிலத்தின் மீது வருவதாக. தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் மேகம் மூடட்டும். தமிழ்நாட்டில் தேவனுடைய வல்லமையின் கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த அசுசா ஸ்ட்ரீட்ல நடந்தது போல, தென்கொரியாவில் நடந்தது போல இல்ல ஆண்டவரே. அதை விட பல மடங்கு, அதை விட மேலான எழுப்புதல், அதை விட பயங்கரம் பற்றி கொள்ளுகிற எழுப்புதல் இந்தியாவில், தமிழ்நாட்டில், எங்க சென்னையில், எங்க மதுரையில், ஒவ்வொரு பட்டணத்தில் இருந்து செபிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரை வாஞ்சையை கேட்டு நீர் இறங்கும்படி அந்த அக்கினியை ஊற்றுவீராக. சபை அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்படட்டும். சபை அந்த எழுப்புதலுக்கு சுத்திகரிக்கப்படட்டும். அந்த எழுப்புதலின் வல்லமை எங்க தேசத்தின் மீது, எங்க ஜனங்கள் மீது, எங்க மாநிலத்தின் மீது இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல்னால ஒரு பெரிய அசைவு உண்டாகட்டும். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் என்பதை இந்த தேசம் அறியட்டும். எங்க தேசத்தின் தலைவர்கள் அறியட்டும். அரசாங்க அதிகாரிகள் அறியட்டும். இவர்களை நாம் ஒடுக்க நினைத்தோம், இவர்களை நாங்கள் முடக்க நினைத்தோம். ஆனால் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறியும்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. வாலிபர்கள் மத்தியிலே இனி வருகிற சமுதாயம் எழுப்புதலுக்கான சமுதாயமாய் மாறட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்கான சமுதாயமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. தேவன் நீரே இஸ்ரவேலின் தேவன் என்றும், நீ இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவர் என்றும், நீ இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்றும் என் தேசம் அறியட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் அறியட்டும். இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள் மாறட்டும். பிசாசின் திட்டங்களை நாங்கள் அதமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவருடைய தந்திரங்கள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குவீராக. கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குவீராக. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இந்த எழுப்புதலுக்காக தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி
தாசனை கொண்டு என்னோடு பேசும். உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளில் கேட்கட்டும். உம்முடைய சத்தம் என் இருதயத்தில் ஒரு அசைவை உண்டாக்கட்டும். 1:30 அல்ல ஆண்டவரே, 1:60 அல்ல, என் குடும்பம் 100 பலன் கொடுக்கும்படி இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, தேவ சத்தத்தை கேட்ட நான் என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, வனாந்தரத்திலே நாங்கள் கோபமூட்டின நாட்களில் நடந்தது போல, எங்கள் முற்பிதாக்களை போல அல்ல, இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி, இந்த தேவ செய்தி, தேவ தாசன் மூலமாய் நீ பேச போகிற வார்த்தை என் குடும்பத்தை அசைக்கட்டும், என்னுடைய ஊழியத்தை அசைக்கட்டும், என் தேசத்தை அசைக்கட்டும். ஆண்டவரே, அதற்காகத்தான் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். என் இருதயத்தை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும். நான் கர்த்தருக்காக வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சமுதாயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பற்ற ஒரு மனிதனாய் இல்லாமல் கர்த்தருக்கு உண்மையுள்ள மனுஷனாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் ஜெயம் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் மாறணும். ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றும். இந்த செய்தி எங்கள் இருதயத்தில் ஒரு அசைவை கொண்டு வரட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே பெருகட்டும், நாங்கள் சிறுகுவேன். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஐயா, என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா, என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, தாவீதரசன் மைந்தாம் நின் சரணம் சரணம் எந்தாய். சாதானந்தானே வந்தா ஓ வந்தாள் மிக வந்தன வந்தனம். இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, சுத்த திருத்துவ வஸ்துவே, சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, திருத்துவ வஸ்துவே, சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனை கரிசித்தன்னை ரட்சித்தடிமை குளித்தியம் தோத்திரம். இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, மங்களம் ஈசாவே, வளமிகும் சங்கையின் ராஜாவே, மங்களம் ஈசாவே, வளமிகும் சங்கையின் ராஜாவே, நரவாழ்வே மன்னாவே, மெய் தேவே உமக்கோ சன்னாவே. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா. சாதானந்தாவும் வந்தா நீ வந்தாள் மிக வந்தன வந்தனம். இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா,
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இயேசு கிறிஸ்து, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. என்னால அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னீர். பக்தன் வேதநாயக சாஸ்திரியோடு சேர்ந்து, இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா, ஆண்டவரே எங்களை ஆண்டருளும், என்னையும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இப்பொழுது நிரப்பும், ஆசீர்வதித்திரளும், நீசனை மறைத்திரளும். நீர் பேசும் சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஜனங்களையும் அடிமையும் இந்த இடத்தையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த ஜூம் ஆப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மன்னிக்கவும், யூடியூப் எல்லாவற்றிலுமிருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பாக்கியம் ஆண்டவர் கொடுத்தார். அநேகர் எனக்கு செய்திகளை அளித்து வருகிறீர்கள், கமெண்ட்ஸ் போடுறீங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் தொடுதல் எங்களுக்குள் இருந்தது. ஆண்டவர் எனக்காக பேசினார், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டார், மகிமையினால் நிரப்பினார் என்றெல்லாம் வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் உள்ளம் அப்படியே தேனை குடித்த வண்டு போல சொக்கி போகிறது. பாருங்களேன் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வது போல ஒரு இன்பமான அனுபவம் இந்த உலகில் ஒன்றுமில்லை. பரலோக தேவனுடைய கரத்தில் இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது போல நமக்கு இன்பம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. சிலருக்கு சிகரெட்டிலே இன்பம், சிலருக்கு சிற்றின்பத்திலே இன்பம், சிலருக்கு சினிமா பார்ப்பதிலே இன்பம், சிலருக்கு மொபைல் ஃபோனில் பேசுவது கொள்ளை இன்பம். ஆனால் நமக்கோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்புவதுதான் பல இன்பம். பாருங்கள், கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தமான தேவனுடைய கரத்தில் இருந்து நமக்கு நன்மை வரப்போகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், மகிமையினால் நிரப்பப் போகிறார். எத்தனை சந்தோஷமான காரியம், எத்தனை மகிழ்ச்சியான காரியம். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 1:45 வாசிக்க கேட்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றார். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வருகிறதே. விசுவாசம் இல்லாமல் தேவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை உள்ள கரத்தில் இருந்து உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவும் அவளுக்கு நிறைவேறும். இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இந்த ஜூம் ஆப்பின் மூலமாய் உட்கார்ந்து எங்கேயோ ஒலிபரப்புற ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்களே, உங்களைப் போல பாக்கியவான் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் சீடனாகிய தோமா இந்த உலகில் இயேசு மரித்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்ததை நம்ப மறுத்துவிட்டான். இப்பொழுது சீடர்கள் எல்லாம் ஒரு அறையில் கூடியிருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட வீட்டுக்குள் பூட்டப்பட்ட கதவுக்குள் இயேசு பிரவேசித்தார். தோமாவை அழைத்தார். தோமா, இங்கே வா, உன் விரலை கொண்டு வா, என் விலாவில் போடு, இந்த காயங்களை தொட்டுப்பார். நான் தானே நசரனாகிய இயேசு, உன்னுடைய குரு, உன்னுடைய போதகர், உன்னோடு இருந்தவர். மரிச்சேன், இதோ உயிரோடு எழும்பியிருக்கிற. ஈட்டியால் குத்தினானே, இந்த உலகில் பரலோகத்துக்கு போகும் முன்பதாக நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். சிலுவையில் மரித்த நான் என்ன நீ பார்த்தாய்? அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தாய். கல்லறையில் முத்திரை போட்டு பாறை கல்லை போட்டு மூடி வைத்ததை பார்த்தாய். ஆனால் இன்றோ அதை உழைத்து கொண்டு வெளியே வந்திருக்கிறேன், அதையும் பார்க்க வேண்டும். வா, உன் விரலை எடுத்து என் விலாவில் போடு என்றான். நடுக்கத்தோடு தோமா பக்கத்தில் போனான். இயேசுவின் விலாவின் காயங்கள் தன் விரல்களை விட்டான். அடுத்த செகண்ட்
எத்தனையோ வாட்ஸ் மின்சாரம் சாக்கினது போல ஒரு உணர்வு. கூச்சல் போட்டான், என் தேவனே, என் தேவனே, என் இறைவனே, என் ஆண்டவனே. அதுவரை நம்பாத அவன், அதுவரை அவர் உயிர் தெழுந்ததையும், அவர் ஏதோ நம்மோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார். இவர் சாதாரண மாமா, சாதாரண அங்கிள், சாதாரண சித்தப்பா, சாதாரண தாத்தா, சாதாரண அண்ணன், சாதாரண குரு என்று நினைத்துக் கொண்டிருந்த அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் நம்மோடு இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரே, இவரை போய் நான் நம்ப மறுத்து விட்டேனே என்று கூச்சல் போடுகிறான். என் இறைவனே, என் தேவனே, என் தேவனே, கூச்சல் போட்டான். சிலருக்கு நம்மோடு இருக்கும் யானையினுடைய பலம் அதற்கு தெரியாது. அதனாலதான் ஒரு 80 கிலோ 60 கிலோ ஒரு மனுஷன் உட்கார்ந்து இந்த அங்குசத்தை போட்டு காதை அங்கோட்டு தெரியானே இங்கோட்டு தெரியானே, அப்படி திருப்பாமனே இப்படி திரும்பின, அதுக்கு நம்பி அந்த அதோட பலம் அதுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவனை தூக்கி போட்டு ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். நம்மோடு இருக்கிறவருடைய பலம் என்ன, நம்மோடு இருக்கிறவருடைய மதிப்பு என்ன, நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்பதை சில உணராமலே கடைசியில் வாழ்ந்து முடித்து விடுவார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தோமாவும் அப்படித்தான். அவர் யார் என்பதையே, அவர் எப்படிப்பட்டவர், இப்படி வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போன காரணம் அவருடைய எளிமை, அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு. மிஸ்யூஸ். இந்த குழந்தைகளோட இந்த பையங்களோட நான் அப்படியே விளையாண்டுட்டு இருப்பேன். அவங்க நினைப்பாங்க, இந்த ஆள் ஒரு ஊழியக்காரர், இவரெல்லாம் சதாபா பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இயேசுநாதரும் ஒருத்தர் நெஞ்சிலே போட்டிருந்தார், ஒருத்தர் பணப்பையை கொடுத்தார், சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாருங்கப்பா, தமாஷ் பண்ணினாரு, தத்துவம் பேசினார், பிலாசபி பேசினாரு, சகலவற்றை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஆள் செத்து போயிட்டார் அப்படின்னு நினைத்த அந்த தோமாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இறைவன். கைகளை தட்டி, இறைவன் இஸ் காட். எனவே தான் கூச்சல் போடுகிறான், என் தேவனே, என் தேவனே, என் இறைவனே, என் இறைவனே. கூச்சல் போட்டான். இயேசு அமைதியா சொன்னார், தோமா, என் காயங்களை கண்டு அதில் விழாவிலே விரலை போட்ட பின்புதான் நான் உயிரோடு எழும்பி நம்புகிறாய். உன்னை காட்டிலும் இத்தனை ஆண்டுகள் என்னோடு இருந்த நீ, என்னோடு சாப்பிட்ட நீ, என்னுடைய அற்புதங்களை பார்த்த நீ, நான் தான் தேவகுமாரன் என்பதை நிரூபித்ததை பார்த்தும் நான் உயிரோடு எழும்பினதை நம்ப மறுத்து விட்டாய். உன்னை விட, உன்னை காட்டிலும் என்னை பார்க்காமல், என்னோடு இருக்காமல், என்னுடைய வல்லமையை அவர்கள் உணராமல், நான் தான் தேவன் நம்பி காணாமல் விசுவாசித்து காத்திருக்கிறார்களே, அவர்கள் பேறு பெற்றவர்கள். கைகளை தட்டி, கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள். இயேசு சொன்ன காரியம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணக்கூடாத இறைவனை, காணக்கூடாத ஜோதிமயான இறைவனை, அவருடைய வல்லமையை, பரலோகம் எங்க இருக்க தெரியாது, அவர் எப்படிப்பட்ட ரூபம் உள்ளவர் என்று தெரியாது, அவர் தான் உயிரோடு எழுந்தாரா இல்லையா என்பது தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், டென்சிங்டன்ல சொல்லிக் கொடுத்தார், தம்பி, இயேசுதான் மெய்யான தேவன், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் உனக்காக மரித்தார். அதை நம்பி அவரையே தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் காத்திருக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவதை. கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவர்கள். காணுகிற தெய்வம் அல்ல, எங்கும் நிறைந்த சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தோனே. இஸ்லாமிய சகோதரர்கள் பாடுவார்கள், எங்கும் நிறைந்தோனே யா அல்லாஹ், எங்கும் நிறைந்தவன். இஸ்லாமிய சகோதரர் பாடுவார்கள், அவர்கள் இந்து மார்க்கத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அரூபி, உருவமற்றவர், சொரூபி, உருவமுள்ளவர். அந்த அரூபி கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? அரூபியான தேவன், உருவமற்ற தேவன், அதிர்ஷ்டமான ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர் இயேசு என்ற நாமத்தில் மாமிசத்தில் இந்த உலகத்துக்கு வந்து சொரூபி ஆனார், பின்பு போய்விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்னைக்கு உருவம் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் என்றும் இல்லையே, ரூபம் என்றும் இல்லாவிட்டால் சொரூபம் என்றும் இல்லையே. எங்கும் இயேசு கிறிஸ்து நிரம்பி இருக்கிறவர். இயேசு என்ற பெயரில் இந்த உலகில் வந்தவர். அன்பு உண்ட, அன்பு உள்ளம் கொண்ட இறைவன் சொன்னார், என்னை காணாமல் விசுவாசிக்கிற இவர்கள் பாக்கியவான்கள், என்னை காணாமல் விசுவாசிக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். இந்த நெட்வொர்க்கில், இந்த என்ன ஒலிபரப்பா இது, நேரடி ஒலிபரப்பில் காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை கொடுப்பதற்காக உங்கள் அருகில் ஒரு நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சஞ்சலத்தை மாற்றுவதற்கு, வேதனையை நீக்குவதற்கு, இங்கு உங்கள் விசாரத்தை மாற்றி இந்த கொடூரமான காலகட்டத்தில், சோதனையின் காலகட்டத்தில், இவ்வளவுப்பட்ட சோதனை, ஐயோ நான் நல்லா இருந்தேன் அங்கிள்,
இதுவரை நல்லா தான் இருந்தது, இப்ப சமீப காலம் எனக்குள்ள ஒரு போராட்டம், வேவரிங் இருக்கு. ஆண்ட ரூட்டி எங்கேயோ போய்விடேனோ என்று ஒரு பயம் இருக்கிறது அங்கிள். எனக்கு பலம் இல்லை, செய்யக்கூடாது என்று சில காரியங்களை நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியவில்லையே. ஐ ஆம் டிப்ரெஸ்ட். தம்பி, எங்கேயோ ஒரு தம்பியுடைய கூக்குரல் எனக்கு கேட்கிறது, அங்கிள் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. ஐயோ, நான் இதை செய்யக்கூடாது நினைக்கிறேன், செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏன் அங்கிள்? ஒன்றுமில்லை பார், ஒரே ஒரு நிமிடம் நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து உன் இருதயத்தை ஒப்புக் கொடுத்து பார். இறைவனே, உம்மை தவிர இந்த இருதயத்தில் யாரும் இருக்கக்கூடாது. இந்த இருதயம் உம்முடைய ஆலயம், என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணிவிடும். நான் உன்னை விசுவாசிக்கிறேன் சுவாமி சொல்லி பாருங்கள். அடுத்த செகண்ட் அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு அகன்று போய்விடும். கைகளை உங்களை பாவத்தில் விழச்செழுகிற, அக்கிரமத்தில் விழச்செழுகிற, உங்களை அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற உங்கள் நண்பர்கள், சுற்றத்தார்கள், அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்தே போடுவார். பாருங்கள், பக்கத்தில் வர முடியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை, இந்த பாவத்தை, இந்த கஞ்சாவை, இந்த புகையிலையை, இந்த தண்ணியை, இந்த சாராயத்தை, இந்த உபச்சாரத்தை ஜெயிக்கிறவன் யார்? கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி. எல்லாருக்கும் புரியாது பாருங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க? எங்களெல்லாம் முடியல, பொய் தான் இருக்கும். பொய்யேன்னு நினைச்சுக்க, உனக்கு முடியாது, எங்களுக்கு முடியும். கைகளை தட்டி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஏங்க, மயக்கம் வரவே செய்யாது. ஆனால் ஒரு நாள் மயக்கம் வரும். எப்போ தெரியுமா? மயக்க ஊசி போடுவாங்கல்ல, அனஸ்தியாசா, மயக்கம் மருந்து, ஆப்ரேஷனுக்கு மயக்கம் போட்ட உடனே மயங்கிடுவான், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படித்தான் தேவன் ஒரு ஊசி போட்டு விட்டுருவாரு, ரட்சிப்பு. கைகளை தட்டி. இந்த உலகத்தில் மயங்கி கிடக்கிற நீ தேவனுடைய பிரசன்னத்தில் மயங்கி கிடக்க போகிறாய். கைகளை தட்டி. உலகத்தில் பாவத்தில், இன்பத்தில், கஞ்சாவில், புகையிலையில், சிகரெட்டில், தண்ணியில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பெண்கடத்தில் மயங்கி கிடக்கிற நீ இயேசுவின் வார்த்தைகளை மயங்கி கிடப்பாய். பாரு, ஆண்டவரே என்னை விட்டு எல்லோரும் போய்விடுவீர்களோ என்று கர்த்தர் கேட்கிற அவ்வளோ பெரிய தெய்வம் 12 சீடர்களை பார்த்து கேட்டா, நீங்க போயிடுவீங்களா? என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு. 12 பேர்ல 11 பேரும் போற எண்ணத்தில் தான் இருந்தான். பாருங்க, ஏதோ ஒன்றுக்காக, படிப்புக்காக, வேலைக்காக, சாப்பாட்டிற்காக, எதிர்காலத்துக்காக அவரை பற்றி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொன்னான், எங்கே போவோம் சுவாமி? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ வார்த்தைக்காய் வந்த ஜனம் எப்பொழுது வழுவி போகாது. கைகளை தட்டி. வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிறவன், வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற திருச்சபை, வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற ஒரு ஊழியன், வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற விசுவாசி ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையிலே அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், இந்த பைபிள், இந்த லா, இந்த ட்ராக். வார்த்தையிலே அஸ்திபாரம் போட வேண்டும். இந்த வார்த்தையில் இயேசு உனக்கு தெரியும், ஆனால் அவருடைய சத்தியத்தில் நடக்க உனக்கு தெரியவில்லை. காரணம், வார்த்தை தெரியாது. இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாய், ஆனால் அவருடைய சத்தியத்தில் நடப்பதற்கு இதயம் தத்தளிக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேங்கிறாய். வார்த்தையை சொல்லும்போது கவனமாய் கேட்கணும். அன்றைய இந்த பைபிள் இப்படி வசனம் இருக்கா, நாம இப்படி வாழ்றோமே, ஐயோ இது தப்பாச்சேன்னு. எனவேதான் எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசம் என்பது 11:1 நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தான் இயேசு தோமாவை பார்த்து சொன்னார், கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடம் பிரியமாயிருக்க கூடாது. ரோமர் 3:28, கலாத்தியர் 2:15 சொல்லுகிறது, விசுவாசம் தினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். அவன் ஃபாசில் கானா இருக்கலாம், அது அபிஷேக்கா இருக்கலாம், அல்லது ராஜா இருக்கலாம், அல்லது முனுசாமி, ராமசாமி, கந்தசாமியா இருக்கலாம், இஸ்மாயிலா இருக்கலாம். இப்போ ஒரு மனிதன் இப்பொழுது பாவியா இருக்கிறான், அக்கிரமம் செய்திருக்கிறான், இவனுக்கு ட்ரேட்மார்க், இவன் பிட்பாக்கெட்காரன், இவன் திருடன், இவன் பைக் திருடன், இவன் கஞ்சாக்காரன் என்று பெயர் எடுத்திருக்கலாம். ஆனால் உன்னை நீதிமானாக்குற ஒரே ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கிற விசுவாசம். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 வாசித்து பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு என்ன பரிசு? இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்களுக்கு என்ன சிலாக்கியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்கு வரும் பலன் என்ன? கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாசியாகிய ஆபிரகாமோடு கூட, யாரோடு கூட? ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாச மார்க்கத்தார், இயேசுவை பற்றி விசுவாசிகள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களாம்? ஆபிரகாம் இம்மையிலும் சீமான், மறுமையிலும் தேவனுடைய ராஜ்யம் போனவன், இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாக இருந்தவன், பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொண்டவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாராம். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாசியாகிய ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். எத்தனை சந்தோஷம்! இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். எத்தனை சந்தோஷம்! கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும் கேடுபாடுகள் யாவையும் தேரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொன்னு லோகமதில் என்னையும் சேரும், இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை தீர வந்த இரட்சகனே, இயேசு நசரேயின் அதிபதியே. உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதுவோ இசைந்து சிராடுதே, இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதுவோ இசைந்து சிராடுதே, தந்திரகலகை சூழ நின்று வாதாடுதே, தந்திரகலகை சூழ நின்று வாதாடுதே, சுவாமி பாவியகம் நோயினில் வாடுதே, இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுயபலன் அல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, நின் சுயபலன் அல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது, சாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை தீர வந்த
இரட்சகனே இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சம் உனையடைந்தேன் தவற விடாது, தாங்கியாள் கருணை ஓங்கி எப்போதும். அல்லேலூயா. இறைவன் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான், ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு என்ன? விசுவாசித்தவள் பாக்கியவதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவும் அவளுக்கு நிறைவேறும் என்றார். இப்பொழுது இந்த விசுவாசத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை குறித்து, ஒரு நபரை குறித்து தியானித்து நான் முடிக்கப் போகிறேன். வாசிக்க கேட்போமா? லூக்காவின் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். போதும். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்னும் ஒரு ஆசாரிக்கு, ஒரு தச்சனுக்கு, ஒரு கார்பெண்டருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏழை பெண்ணுடைய வீட்டிற்கு தேவதூதன் பிரவேசித்தான். தேவதூதன் வந்தான். அதாவது நிச்சயம் முடிந்த, பெட்ரோத்தல் முடிந்த, நிச்சயதாம்பலம் முடிந்த ஒரு ஏழை பெண்ணுடைய வீட்டிற்கு தேவதூதன் வருகிறான். நம்ம வீட்டுக்கு கடங்காரன் தான் வரான். இல்லாத போல அதை சொல்ல புரணி பேசுகிற பொம்பளை வரா. ஒரு வீட்டை 2 வீட்டாகும் நபர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு யார் வந்தாங்க? தேவதூதன் வந்தான். வந்த உடனே அடுத்த வார்த்தை என்ன சொன்னான்? அவள் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவர் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, நீ ஸ்திரீகளுக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவளே வாழ்க. அழகு நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லவில்லை. யூத பெண்ணை வாழ்க என்று சொல்லவில்லை. விசுவாசியே வாழ்க என்று சொல்லவில்லை. கன்னி பெண்ணை வாழ்க என்று சொல்லவில்லை. கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை என்கிற வார்த்தைக்கு தகுதி இல்லாத மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்று அர்த்தமாம். கிருபை பெற்றவளே நீர் வாழ்க. காரணம், கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கைகளை தட்டி, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சிலருக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்பொழுது எப்படி வந்தது என்று தெரியாது. சொப்பனம் காண்கிறது போல இருப்போம். எப்படி இந்த வீடு கட்டினோம், எப்படி இந்த கார் வாங்கினோம், எப்படி தன் பிள்ளைக்கு திருமணம் நடந்தது, எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இப்படி எடுத்து நம்மை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளால் நம்மை நம்ப முடியாது. ஒரு வார்த்தை பேச தெரியாத நான் இப்படி பேசுகிறேன். நான் 5 பெண்களுக்குள் ஒரே சகோதரனாய் பிறந்த சகோதரன். என் சகோதரிகள் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பொம்பளை பிள்ளைய மாதிரியே வளர்ந்தேன். அவங்க என்ன விளையாடுவாங்களோ அதுதான் நான் விளையாடுவேன். அவங்க அந்த கட்டம் கட்டி அந்த காலத்தில் நொண்டி அடித்து விளையாடுவாங்க, நானும் விளையாடுவேன். குழியை வச்சு கல் போட்டு விளையாடுவாங்க, அது விளையாடுவேன். அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எங்கள் பங்களாவிலேருந்து ரொம்ப தூரம் போகணும், அவங்க கூட தான் கலக்கவே மாட்டோம். வீடை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார்கள். என் தங்கச்சிகளோடு, என் சகோதரிகளோடு தான் எனக்கு நட்பு. அது எனவே பெண் பிள்ளைகள் என்ன விளையாடுகளோ அதை தவிர, சில வீட்டில் ஆம்பளைகளோட ஒரு பொண்ணாக பிறந்திருப்பா, அவள் பைக் ஓட்டுவா. ஏன்னா அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி செய்கிறது மாதிரி. நான் அந்த பொம்பளை பிள்ளைகளோட வந்து அவங்க விளையாடுற விளையாட்டை தான் விளையாடுவேன். யாராவது கெஸ்ட்டு வந்துச்சுன்னா அவங்கள வெக்கப்பட்டு ஓடி ரூமில் ஒளிஞ்சிருவாங்க. இந்த காலத்து பெண்கள் ஓடுறதில்ல, அப்போ போடுவாங்க எல்லாரும். யாராவது கெஸ்ட்டு வந்துச்சுன்னா வெக்கப்பட்டு உள்ளே ஓடிடுவாங்க. நானும் ஓடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ எதுக்குறா ஓடுறா, வெக்கமாக இருக்க, டே ஆம்பளை போடா நீ, போங்கம்மா வெக்கமாக இருக்குமே. +2 படிக்கும் வரை எங்கள் அம்மா பாத்ரூம் போகும்போது அம்மாவை கூப்பிடுவேன், அம்மா பயமாக இருக்குது வாங்கம்மா. 2 வார்த்தை பேசணும்னா அவ்வளவு நடுக்கம். ஆனால் 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இயேசு எனக்குள் வந்தார். அன்று பேசத் தொடங்கினவா இன்னைக்கு வரை நிற்கலைங்க, கடைசி வரை நிற்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு வந்த பலன், அன்றைக்கு வந்த மாற்றம், அன்றைக்கு வந்த விடுதலை, அன்றைக்கு வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் தங்கியிருக்கிறார். அன்றையிலிருந்து ஆண்டவரை பற்றி பேசுகிறேன், நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். யார் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. என்னோடு இருக்கிற பெரியவர். கைகளை தட்டி, நம்முடைய சுபாவ மாற்றங்கள், கேரக்டர் சேஞ்சஸ், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று எண்ணங்கள் வரும். என் பிள்ளைக்கு இப்படி வாழ்க்கை வந்துருச்சு, எப்படி தெரியலையே.
நான் எப்படி இவ்வளவு வசதியாக இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேனே, எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியலையே. அதற்கு பேர் தாங்க கிருபை. கைகளை தட்டி கிருபை. தகுதி இல்லாத மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு. எல்லோரும் சொல்லுவாங்க, அங்கிள், அண்ணே, நீங்க மேடையில் வந்து நின்று விட்டால் போதும், எல்லாருடைய முகத்தை காட்டிலும் உங்க முகம் தனியா தெரியும். உங்களுக்கு பின் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்களேன், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கு. எனக்கு நான் சின்ன வயசில் டான்ஸ் மாஸ்டராக இருந்தவன். எங்கள் காலேஜிலேயே ரொம்ப அசிங்கமானவன் நான் தான். ஏன்னா கேரளாவில் பாலக்காடு விக்டோரியா காலேஜில் படித்தேன். எல்லாரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இருப்பார்கள். பலர் அங்கே படித்தார்கள். என்னுடைய ரூம்மேட்டை ஈரான் நாட்டை சேர்ந்தவர், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. நான் தான் உள்ளதுலேயே அசிங்கம். அதனால் மேக்கப் ஓவராக போட்டுக்குவேன். ஒவ்வொரு பீரியட் ஹாஸ்டலும் கிளாஸ் ரூமும் ஒரே கேம்பஸுக்குள்ளே, ஒவ்வொரு பீரியடுக்கும் ரூமுக்கு வருவேன், ஒரு ட்ரெஸ்அப் பண்ணுவேன், ஓடி போயிடுவேன். ரொம்ப மேக்கப்பெல்லாம் போடுவேன். எனக்கு கண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும், உள்ள ஸ்பாஞ்செல்லாம் வச்சு கண்ணம் இருக்கிறது மாதிரிலாம் காட்டுவேன். என் தங்கச்சியெல்லாம் இவருக்கு அறிவே இருக்கா அப்படி கேட்பாங்க. இப்போ என்ன செஞ்சேன் பார்த்தீங்க, என்னுடைய ஃபோட்டோ ஒன்று, பெரிய ஃபோட்டோ ஒயிட் அண்ட் பிளாக் எடுத்து, கீதா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோவில் விளம்பரத்துக்கு இப்போ விளம்பரம் வைக்கிற மாதிரி ஆட் வைப்பாங்க. ஸ்டுடியோவில் நல்ல விஐபிஸ் ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரண்டில் ஃப்ரீயாக வைப்பாங்க. நான் போய் சொன்னேன், என் ஃபோட்டோ வைக்கிறீங்களா? சரி ஓடிப்போ, உன் ஃபோட்டோலாம் வச்சா வியாபாரமே போய்டுவேன். சார் வாடகை தரேன், 30 ரூபா தருவியா மாதம்? வைக்கிறேன். வச்சுட்டேன். ஃபோட்டோ வச்சாச்சு. 28ஆம் தேதி வரும்போதே ஃபோன் பண்ணுவான், டேய் காசு கொடுக்குறியா, போட்டோ தூக்கி தூர போடவா. 30ஆம் தேதி காசு கொடுப்பேன். 30 ரூபா கொடுத்தா திருப்பி அதே மாதிரி இருக்கும். ஒருத்தன் கூட இந்த ஃபோட்டோ திரும்பி பார்க்கலங்க. நானும் நினைப்பேன், டான்ஸுக்கு போகும்போது அங்கே போகும்போது என்னை எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க, ரசிப்பாங்கன்னு ஓவர் மேக்கப்பெல்லாம் போட்டு போவேன். இல்லை, ஆனால் 84ஆம் ஆண்டு இயேசுவை ரட்சித்தார். எனக்குள்ளுடைய ஆவியானவர் வந்தார். அவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு வந்தேன். 32 கிலோ உபவாசத்திலே கடந்து 32 கிலோ ஆகிவிட்டேன். காற்றாடி பறப்பது போல பறப்பேன். மேடையில் வந்து மேடைக்கு ஏற போய் பாருங்க, 10 கேமரா சுற்றி சடக்கு 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 அடிப்பாங்க. என்னடா அழகா மேக்கப் பண்ணேன், அருமையாக ட்ரெஸ் பண்ணேன், ஒரு ஃபோட்டோ ஒத்த ஃபோட்டோ எடுக்கலை. இப்போ எல்லாவனும் ஃபோட்டோ எடுக்கிறானே, என்னடா விஷயம்? இந்த அண்ணே உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அங்கிள் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், பிரதர் உங்களோட ஒரு ஃபோட்டோ. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிடா அவ்வளோ மேக்கப் பண்ணி, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி, அவ்வளோ விளம்பரம் வச்சு ஒருத்தங்க கூட வரல. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, பார்க்க சைக்கிளுங்க, கண்ணெல்லாம் பழைய ஃபோட்டோ ஒரு நாள் போட்டு விடுறேன் பாருங்களேன், இதை ஃபேஸ்புக்கில். நீங்கள் பார்க்கவே மாட்டேங்க, அண்ணனை இல்லைன்றவங்க. எலும்புக்கூடு போலவே இருப்பேன், கண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். ஆனால் என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் நமக்குள் வந்து விட்டால் அப்படித்தான். சியோனின் சிறப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கள் போயிருந்தோம். கைகளை தட்டி கிருபை கிருபை கிருபை, தேவ கிருபை. மேடையில் நிற்கும் பொழுதும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போதும் சரி, நான் வேறொரு நபராகவே மாறிவிடுகிறேன். என்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருப்பதை எப்பொழுதும் நான் பார்க்க முடியும். என் கைகளை ஒரு மனிதன் மேல் வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது என் கை எங்க அமராது என்று எனக்கு தெரியும். வேறொரு வெளிச்சமான ஒரு கை வந்து உட்காரும். குணமளிக்கும் வல்லமை இறங்கும் பொழுதும் அப்படித்தான். தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுதும் அப்படித்தான். என்னுடைய உதடை அங்கே இருக்காது, என்னாலே பார்க்க முடியும். ஒரு வெளிச்சமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு உருவம் என்னை கவர் பண்ணி அப்படி மூடி நிற்பதை நான் பார்ப்பேன். கைகளை தட்டி அப்படியே ஒரு உதடு அசையும், சவுண்டு மட்டும் என்னுடைய சவுண்டாக வெளியே வரும், அவ்வளவுதான். இதற்கு பேர் தான் கிருபை. கிருபை பெற்றவளே வாழ்க. கைகளை தட்டி. உன் தகுதியினால, பரிசுத்தத்தினால, உன் டெடிகேஷனால, உன் கன்னித்தன்மையினால ஆண்டவனுக்குள்ள வரல, நீ கிருபை பெற்றவள். உன்னை இயேசு என்ற ஒருவர் பிறப்பார், அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பார், இந்த ஜனங்களை ரட்சிப்பார் என்றெல்லாம் தேவதூதன் ஒரு பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகிறான். இந்த கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்களேன். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இறைவன் மேல் இருக்குமானால் இந்த கிருபை நமக்கு உண்டு. மகிமையினா நிரப்புவார். யோபு 8:13 சொல்லுகிறது, மாயக்காண்டு நம்பிக்கை அழிந்து போகும். யோபு 11:20 சொல்லுகிறது, துன்மார்க்குடைய நம்பிக்கை சாகுடைய சுவாசத்தை போல ஒழிந்து போகும். ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்கிறது, மாமிசமானதை தன் பயபலமாக்கி மனிதமையை நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். சங்கீதம் 13:5. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இறைவனின்
தாவீது, இறைவனே, நான் உமது கிருபையை நம்பி இருக்கிறேன். வெள்ளியை நம்பவில்லை, பொன்னை நம்பவில்லை, சவதரித்து வைத்த செல்வங்களை நம்பவில்லை. நானோ வென்றால் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் சுவாமி. நீதிமொழி 16:20, எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். மரியாளுடைய வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்தான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், நீ சிறுகளுக்குள்ளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு பட்டியலை வாசித்துக் கொண்டே இருக்கிறான். நமக்கு மட்டும் இப்படி கிடைச்சிருச்சுன்னா சின்ன இப்போ ஃபேஸ்புக்கு இந்த இணையதளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்துட்டா சந்தோஷமான காரியம். ஆனால் ஒழுங்கின்படி செய்ய வேண்டும், தேவ சட்டத்தின்படி செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்தமும் முக்கியம். உடல் ரீதியிலும் சரி, மன ரீதியிலும் சரி, பெண்கள் கொண்டு விசேஷித்த அழகான ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே அவர்களுடைய அமைப்பு, அசைவு, பேச்சு எல்லாம் ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்களை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பரிசுத்தம், தேவன் பேர் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். சில பேசுகிறாங்க பார்த்தீங்க, பெரிய வேதத்தை கரைத்து குடித்தவர்களை, நேற்று பிறந்த கத்துக்குட்டியாக இருக்கும், 30 வயசு ஆகாதுங்க, அது பல பரிசுத்தவான்களை கிரிட்டிசைஸ் பண்ணும். கடந்து வந்து சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், துணி இல்லாமல் ரோடாக நடந்து பல 1000 கோடி மக்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்று ஆதாயமாக்கின மக்களை இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிற கத்துக்குட்டிகள் கண்ணா பின்னா என்று உளறி கொட்டுவதை நான் பார்க்கிறேன். கேவலம், மகா கேவலம். ஏதோ ஒன்று யானையை கண்டுபிடித்த 4 பார்வையற்றவர்களைப் போல ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் வசனங்களை எடுத்துக்கொண்டு பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரசங்கங்களையோ இப்படிப்பட்ட நபர்களையோ பின்பற்றவே செய்யாதிருங்கள். ஆலோசனை தாவீது பெரியவரிடத்தில் கேட்டான், அவனுடைய ஆட்சி நின்றது. அப்சலோம் வாலிபிடத்தில் கேட்டான், அதற்கு பின்வந்தவர் யெரொபெயாம் வாலிபிடத்தில் கேட்டான், அவனுடைய ராஜ்யம் முடிந்தது. அனுபவம் பெற்ற பரிசுத்தவான்கள் வார்த்தைகளை அல்லல் தட்டி விடாதிருங்கள். இங்கே இன்றைக்கு அபிஷேகம் பெற்று நாளைக்கு வரங்களை பெற்ற அவர்கள் தீர்க்க தரிசனிகள், பைபிள் டீச்சர்ஸ், ஸ்காலர், அவங்க பேசுறதா வேத வாக்கு. மரியாளுக்கும் தேவதூதன் சொன்னா, நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னுடைய இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட அவார்டு ஹெவன்ல இருந்து வந்துருச்சுங்க. இங்க பைபிள் காலேஜோ ஏதோ ஒரு டாக்டர் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனோ கொடுத்த சர்டிபிகேட் இல்ல. மரியாளுக்கு யார் கொடுத்த சர்டிபிகேட்? கர்த்தரிடத்தில் வந்த சர்டிபிகேட். இதை கேட்டுக்கொண்டே இருந்தவள். ஸ்டாப் இட் கேப்ரியேல், அப்படியே நில். நான் கிருபை பெற்றவள், ஆண்டவரோடு இருக்கிறவள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதற்கு பின்பு நீ என் இடத்தில் பேசலாமா? நாளைக்கு ஒரு பெரிய டேபர், ஒரு பெரிய ஸ்டட் போடு, போஸ்டர் அடிங்க, தமாரம் கொட்டுங்கள். தீர்க்கதரிசினி யோசேப்பின் நிச்சயிக்கப்பட்ட, யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் மகாபெரிய தீர்க்கதரிசி, கிருபை பெற்றவள், வாருங்கள் ஜனங்களே என்று அவள் டமாரம் அடிக்கவில்லை, அமைதியாய் கேட்டுக்கொண்டாள். சில சந்தேகங்களையும் கேட்கிறார். நான் புருஷனை அறியலையே, எப்படி பிறக்கும் எல்லாம். அதுக்கு சொன்னார் தேவதூதன், மனிதனால் கூடாத தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கேட்டுட்டான். நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரோம்னா ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த சட்ட திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் மட்டுமே அந்த அலுவலகத்தை நம்முடைய வேலைக்கு நம்மை சேர்த்துக்கொள்வார்கள். எங்கே சேர்ந்தாலும் அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தேவதூதன் வாசித்துக் கொண்டே வந்தான். வாசித்துக் கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சைன் பண்ணணும். யார் பண்ணணும்? மரியாள் பண்ணணும். அந்த மரியாள் எப்படி வாங்கி அந்த ஃபார்மை கொடுத்தான், அதில் சைன் பண்றா, நான் கிருபை பெற்றவள், நான் இயேசுவின் தாய், நான் மாதா, நான் உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் என்னோடு இருக்கிறாள், இப்படிக்கு மரியாள் அப்படின்னு போடலைங்க. அந்த ஃபார்மை வாங்கி ஒரு கையெழுத்து போட்டா பாருங்க, நான் ஆண்டவரின் அடிமை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு எல்லாம் ஆகட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். லூக்காவின் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதற்கு மரியாள் அந்த தேவதூதனை பார்த்து, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றாள். நாம் ஆண்டவருக்கு அடிமையா ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி. அடிமை எஜமான் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்த மரியாள், நீ எதற்கு அடிமையா இருக்கிறாய்?
எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறாயோ அதற்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. போதைக்கு கீழ்ப்பட்டிருந்தா போதைக்கு அடிமை, உபச்சாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தா உபச்சாரத்துக்கு அடிமை, பொல்லாத இச்சைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தா இச்சைகளுக்கு அடிமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கும்படிதான் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன் இறங்கி வந்திருக்கிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலேயே எல்லா காரியத்திற்கும் அடிமைத்தனத்தில் விழுந்திருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையாக்க ஒரு மாதமாக கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்தை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை விடுதலையாக்க போகிறார். நீதிமொழிகள் 10:15 சொல்கிறது, ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். வறுமையை போல கொடியது ஒன்றுமில்லை. நீதிமொழி 22:7 சொல்ல, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த கடனினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். பாருங்கள், ஐயா, கடனால் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்வோம் போல, வியாபாரம்லாம் போச்சு, கடன் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறோம், ஐ அம் டிப்ரெஸ்ட். அடிமைத்தனம், அடிமைத்தனம். நீங்கள் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். பாருங்களேன், சில காரியங்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள், அது அவர்களை அறியாமல் அவர்கள் அந்த என்ன பழக்க வழக்கங்கள் என்ன நபருக்கு கீழ்ப்பட்டிருக்க அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்பார்கள். நல்லது கெட்டது ஒன்றையும் யோசிக்க தெரியாது, அப்படியே கீழ்ப்படிவார்கள். பாருங்களேன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவையார் சொன்னார், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதன் இன்னும் கொடிது இளமையில் வறுமை. இந்த வறுமையை போல கொடிது ஒன்றுமில்லை. எனக்கு வரும் கடிதங்களில், ஜெப விண்ணப்பங்களில், இமெயில் மூலமாக, தொலைபேசி மூலமாக, கடிதாசி மூலமாக வரும் கடிதங்களில் 98% வறுமை சார்ந்தே இருக்கும். பாருங்கள், ஐயா, வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, வட்டி கடன் வட்டி கட்ட முடியவில்லை, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்ப முடியவில்லை, படித்து விட்டேன், வேலை இல்லை, லஞ்சம் கேட்கிற வேலை இல்லை, தொழில் தொடங்க வேண்டும் நினைக்கிறேன், பண வசதி இல்லை, ஐ அம் டிப்ரெஸ்ட், ஐ அம் டிப்ரெஸ்ட். மனம் கலங்கி எழுதும் கோடான கோடி மக்கள் உண்டு. ஐயா, என்னை விடுதலையாக்குவர் யார்? நான் இப்படி கடனுக்கு அடிமையாகி கிடக்கிறேன், வறுமைக்கு அடிமையாகி கிடக்கிறேன், என்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டோ என்று கூச்சல் போடும் எண்ணற்ற மக்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கூட்டங்களுக்கு போய்விட்டு மேடையை விட்டு இறங்கும் பொழுது என் கையை பிடித்து அழும் தாய்மார்களில் 90% அப்படித்தான் அழுவார்கள். வரும் கடிதங்களில் அப்படித்தான், இமெயிலில் அப்படித்தான், தொலைபேசியில் அப்படித்தான். எங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறோம் அங்கிள், ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, 15 லட்சம் செலவாகுமா, எங்கள் வீட்டை வச்சா கூட அவ்வளவு வர முடியாது, என்ன செய்வோம், ஐயோ வறுமை வறுமை வறுமை. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு வழி இருக்கிறது. மரியாளை போல ஆண்டவருக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கைகளை தட்டி. மரியாளை போல நமக்கு நல்ல பாடங்களை சொல்லிவிட்டு போன ஒரு மரியாளை பற்றி இதுவரை உலகம் உங்களுக்கு பிரசங்கித்ததில்லை. இயேசுவின் தாய் என்ற ஒரே ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு அவர்களை வந்திக்கிறவர்களும் உண்டு, நிந்திக்கிறவர்களும் உண்டு. நான் இரண்டுமே செய்யக்கூடாது என்பேன். அவர்களை வணங்கவும் கூடாது, நிந்திக்கவும் கூடாது, ரெண்டுமே செய்யக்கூடாது. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, மரியாதைக்குரியவர்கள், ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் அற்புதமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆராதனைக்குரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கைகளை தட்டி, உன் தேவனாகிய கர்த்தரை என்று வேறொரு தேவன் இல்லை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. வேறொருவருக்கும் அவர் மகிமையை கொடுக்கவே கூடாது. அதற்காக மரியாளையோ தரக்குறைவாய் பேசவில்லை. தரக்குறைவாய் பேசுகிறவன் தேவனுடைய மனிதனும் அல்ல, அவன் கிறிஸ்தவனோ இருக்க முடியாது. அவர்கள் பரிசுத்தவாட்டி, தேவனுடைய தாயாக வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவை சுமந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையின் பாத்திரம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். மரித்தார்கள், பரலோகம் போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்களும் தான் பங்கெடுக்க முடியும். நாம் இருதயத்தில் அவரை சுமக்கிறோம், மரியாளோ வயிற்றில் சுமந்தார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனவே மரியாளுடைய நற்பண்புகளை பின்பற்றுங்கள் என்கிறேன். இயேசுவின் தாயாக இருந்த மரியாளுடைய நற்பண்பு இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. கைகளை தட்டி, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமையாக தாய் என்று அழைத்த பொழுது அவர் சொன்னாங்க, நான் அடிமைதான். யாருக்கு? அந்த இறைவனுக்கு அடிமை.
பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிற. யோவான் 8:34 சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்க்க ஒரு தாயும் மகளும் வீட்டுக்கு வந்தார்கள். அந்த தாயை பார்த்தா அருமையான விசுவாச தோற்றம், காதில் கழுத்தில் ஆபரணங்கள் இல்லை, அழகான விசுவாசி, ரொம்ப நேர்த்தியாக இருந்தார்கள். இடத்தில் சொன்னார்கள், 1992ஆம் வருஷம் மதுரை துரைசாமி நகரில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் இது. அவர் சொன்னார்கள், ஐயா, இவளை திருமணம் பண்ணி கொடுத்த மூத்த மகள் 4 வருடம் கணவனோடு இருந்தாள். இப்பொழுது பார்த்தால் எப்பொழுதும் சண்டை, குடும்பம் உடைகிறது, சமாதானமே இல்லை ஐயா. இவள்கிட்ட ஏதோ ஒரு அசுத்தாவி இருக்கும் போல, இதோ இவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் கண்களை மூடினேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசு நின்றார். அவர் சொன்னார், இவளுக்கு பிசாசும் இல்லை, வேறொன்றும் இல்லை. என்னுடைய கணவன் மகா பெரிய குடிகாரன். இவள் விபச்சாரம் செய்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள். விடுதிகளுக்கு போவாள், லாட்ஜுகளுக்கு போவாள். பல மனிதர்களோடு சரத்தை விற்று அதன் மூலம் அவர் வருமானத்தை வைத்து உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவளை விடுதலையாக சொல், நான் அவளை தொடுகிறேன், இவளுடைய பலவீனத்தை நீக்குகிறேன் என்ற சொன்னதுதான் தாமதம். அந்த தாய் என்ன செய்தாள்? என்னை செருப்ப கலட்டி தான் அடிக்கல, கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசல. நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? உன்கிட்ட வந்தேன் பாரு, என் பிள்ளையுடைய பிரச்சனையை சொல்வதற்கு நான் உன்னிடத்தில் வந்தேன்னு என்ன சொல்லணும் என்று சொல்லி கண்ணா பண்ணா என்று ஏச ஆரம்பித்தாள். அந்த மகள், நான் சொன்ன அவளுடைய மகள் அந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று ஒரு கூச்சல் பட்டா, அம்மா கொஞ்சம் உட்காருங்க இங்க கீழே. என்னடி சொல்ற? பிரதர் சொல்வதெல்லாம் உண்மை. நீ என்னை திருமணம் பண்ணி கொடுத்தாய். அவன் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவன். தினந்தோறும் போதைகளை போடுவான், கஞ்சாவை குடிப்பான், மதுவை குடிப்பான், என் நகைகளை விற்றான், பணத்தை விற்றான், பாத்திரங்களை விற்றான், எல்லாவற்றையும் விட்டு தீர்த்து விட்டான். என்னையும் போதைக்கு அடிமையாக்கி மாற்றினான். 2 பேரும் போதைகளை போடுவோம். கடைசியில் போதையை வாங்க காசு இல்லாத பொழுது என்னை அவன் நண்பர்களுக்கு விட்டு கொடுத்தான். அவளிடத்திலிருந்து காசை வாங்கினான். நண்பர்கள் போதாதென்று சொல்லி பலரை போய் சந்தித்து என்னை விடுதிகளில் கொண்டு போய் விடுவான். அங்கே இருந்து பணத்தை சம்பாதித்து கொண்டு வந்து கொடுப்பேன், குடித்து தீர்ப்பான். நான் பிரதர் சொன்னது போல் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவள் தான் அம்மா என்று சொன்ன. அவ்வளவுதான். ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி அந்த தாய் கீழே பொத்தென்று மயங்கி விழுந்தார்கள். கத்த சொன்னதுதான். கைகளை தட்டி என்னுடைய உள்ளமும் கலங்கியது. பிரதர், எனக்கு வேற வழி தெரியல, நான் அடிமைப்படுத்தி இருக்கிறேன், இந்த பொல்லாத பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், என்னை எப்படியாவது விடுதலையாக்க ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது என்னை விடுதலையாக்க ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க என்று கூச்சல் போட்டாள். ஜெபித்தேன், போய்விட்டாள். இருதயத்தின் நினைவுகளை வர இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். நண்பனே, நீ எதற்காக அடிமையாக இருக்கிறாய்? இறைவனுக்கு அடிமையா, ஆண்டவனுக்கு அடிமையா, அல்லது பொல்லாத உலகத்துக்கும் வேச்சாளத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா? உலக மயக்கம் அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே. ஒரு நிமிஷ செகண்ட் சுகத்தை காட்டிவிட்டு உன்னை அக்கினி கடலுக்கு கொண்டு போகிற இந்த பாவம் வேண்டுமா? பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டுமா, இறைவனுக்கு அடிமையா இருக்க வேண்டுமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரே செகண்ட் யோசித்து பாருங்கள். காதல் என்ற போர்வையிலே விழுந்து பல பெண்களோடு மனசையும் சரத்தையும் பங்கு வைத்த உனக்கு வாழ்க்கை முழுது நிம்மதி இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், 30 35 வயதோ, அன்றைக்கு இந்த உலகம் உன்னை கைவிடும், தூக்கி எறிவாய். யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் மாதிரி, யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி, யூஸ் அண்ட் த்ரோ நீடில் சிரிஞ்சு மாதிரி தூக்கி போடுவாங்க. ஒருவனும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. யாராவது எச்சில் பாத்திரத்தை தொட்டு பார்ப்பார்களா? யாராவது ஒருத்தனுக்கு போட்ட ஊசி நீடில் வாங்கி மற்றவங்களுக்கு போடுவாங்களா? எப்படி HIV பாதிக்கப்பட்டு ஊசியை மற்றவனுக்கு போட்டால் வருமோ அப்படியே உனக்கு போட்ட ஒரு இன்ஜெக்ஷன், உனக்கு போட்ட நீ பாவித்தது ஒன்றையும் பாவிக்க மாட்டார்கள். காலம் இருக்கும் பொழுதே ஓடி வந்து விடு. காலம் இருக்கையில் சீலமதாக நீ ஆண்டவரை தேடி ஓடி வந்துவிடு. என் அன்பு மகனே மகளே, நீ ஆண்டவருக்கு அடிமையான ஒப்புக்கொடு. அடிமை என்பது கஷ்டமான காரியம்தான். ஆனால் யாருக்கு? முதலமைச்சருக்கா, கட்சி சார்ந்த தலைவர்களுக்கா, ஏதோ ஒரு கட்சிக்கா அல்லது மதத்துக்கா? இல்லை, இறைவனுக்கு அடிமை. கைகளை தட்டி இறைவனுக்கு அடிமை அவங்களை ஒப்புக்கொடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, எனவே தான் வேதம் சொல்லுங்க, அந்த பெண்ணுடைய வாழ்வை பாருங்களேன். சிலருக்கு அழகு இருக்கும்,
பல 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 என்று இருப்பார்கள். வாழ்வு மிகவும் அசிங்கமாயிருக்கும். மோசமான வாழ்வு. உடம்பை விற்று பிழைப்பார்கள். பாருங்களேன், மாடல் அழகிகள், சினிமா நடிகள், இவர்களுக்கு அழகு மட்டும் இல்லாவிட்டால் ஒருவரும் பார்க்க மாட்டான். அவர்கள் அழகை மெயின்டைன் பண்ணுறது, பியூட்டி, தன்னை பியூட்டியாக காண்பித்துக் கொள்வதே தன் உடம்பை பார்த்து காசை மக்கள் கொட்ட வேண்டும், ஆண்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அதற்கு மாற்று பேர் வைத்துக் கொண்டார்கள். கலை 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 என்று. இலை கொலை. கலை என்று சொல்லக்கூடாது, கொலைதான் அது. கலை அப்படியா? நேர்த்தியான வழியிலே மனிதர்களை நடத்துவதற்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுப்பவன் தான் ஒரு நல்ல கலைஞன். கைகளை தட்டி செவ்வையான வழியிலே வாலிபர்களை நடத்த வேண்டும், மக்களை நடத்த வேண்டும், நாட்டை நடத்த வேண்டும், நம்மை பார்க்கிற ரசிகர்கள் கூட்டம் நல்வழி பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் ஒரு சினிமா துறையாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை பார்த்து அவைகளைப் போலவே தங்களையும் மாற்றிக்கொள்ள ஒரு அடிமைத்தனமான பாவத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தீமை, ஒரு சப்ஜெக்டை, ஒரு கருத்தை, ஒரு கதையை மக்களுக்கு சொல்லவே கூடாது. இந்த மீடியாவுக்கு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்படியே நம்புவார்கள் மக்கள். சப்கான்சியஸில் ஸ்டோர் ஆயிரும். தயவு செய்து இதோ சினிமா டைரக்டர்களே, கதாசிரியர்களே, தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், இந்த நேரடி ஒளிபரப்பு மூலமாக, இந்த ஆன்லைன் மூலமாக கேட்கிறேன், உங்கள் சப்ஜெக்ட், உங்கள் கதை சாராம்சங்கள் நான் சமுதாயத்துக்கு நல்ல காரியங்களை கொண்டு போட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். தயவு செய்து உங்களால் ஒரு மனிதன் கெட்டு போகக்கூடாது. நீங்களும் நரகத்துக்கு போவீர்கள், உங்களை பின்பற்றுகிற ஆயிரம் மக்கள் நரகத்துக்கு போவார்கள். பாருங்கள், நீங்களும் இறைவன் உண்டு என்று நம்பித்தானே இந்த தொழிலையும் செய்கிறீர்கள். இறைவன் உண்டு என்று நம்புகிற எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய வழியிலே நடந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல தொண்டை உங்கள் திறமை மூலமாக, உங்கள் சினிமா மூலமாக, உங்கள் கதை மூலமாக சொல்ல வேண்டுமான நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லாட்ட 4 வீடு பிச்சை எடுத்து வாழுங்கள், நல்லது. இப்படி ஒரு காரியத்தை செய்தே ஆக வேண்டாம். சமுதாயம் சீர்குலைகிறது. மதுக்கடையும் திறந்து கொண்டு மது குடித்து டிரைவிங் பண்ணக்கூடாது என்றால் எப்படி செய்வான்? மதுக்கடைகளையும் திறந்து கொண்டு கொள்ளை அடிக்கக்கூடாது என்றால் மது குடிக்க எங்கே போவான்? கொள்ளை தான் அடிப்பான். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து வேறு மார்க்கத்தை வருமானத்துக்கு பாருங்கள். இந்த ஜனங்களை சீரழித்து அந்த மதுவை குடித்து இதோ ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை பண்ணி அந்த குடும்பம் சீரழிவதற்கு காரணமாய் அரசாங்க அதிகாரிகளும் இருக்கக்கூடாது. தயவு செய்து முதலமைச்சர்கள், ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது பிரதம மந்திரி அவர்களே, நீங்களும் அதற்கு இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் இப்படி கட்டுப்போனால் சமைத்துக் கொண்டு இருப்பீர்களா? உங்கள் குடும்பத்தில் யாராவது மதுக்கு அடிமையாகி குடும்பத்தை சீரழித்து போனால் உங்கள் உள்ளம் சந்தோஷப்படுமா? தயவு செய்து நாட்டு மக்கள் எல்லாம் உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாய் நினையுங்கள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாய் நினைத்து பாருங்கள். மது கடைகள் வேண்டாம் என்று போராடுவது யாரோ ஒரு மனிதர்கள் அல்ல. நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர், நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரி, நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளைப் போல உங்களை நம்பித்தான் இருக்கிற உங்கள் வாயிலிருந்து ஒரு சொல்லினால் இந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகிவிடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. நல்ல கட்டளைகளை போடுங்கள், நல்ல சட்டங்களை போடுங்கள். வேறு மார்க்கம் உங்கள் கஜானாவுக்கு, உங்கள் அரசாங்கத்துக்கு, வருமானத்துக்கு வேறு திட்டங்களை தயவாய் உட்கார்ந்து நல்ல அறிஞர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் தீட்டுங்கள். காலமெல்லாம் சந்ததி சந்ததியாய் பெண்கள், பிள்ளைகள், தலைமுறைகள் உங்களை வாழ்த்தும். நீங்கள் 1000 தலைமுறைக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி, அழகு இருக்கிறதே தங்கச்சி, என் அழகை பார்த்து 1000 பேர் மயங்குவார்கள். நெவர். மாமிசமும் சரமும் உருவழிந்து போகும். உன்னுடைய தத்த நெறி சுடுகாட்டிலே மின் மயானத்திலே உன் சரத்தை வைத்தாலும் எரியும், ஒரு குஷ்ரோகின் சரத்தை வைத்தாலும் எரியும், ரெண்டும் சாம்பலாய் போகும். அதே போல் கிறிஸ்தவளே, உன் சரத்தை, அழகான பெண்ணே, உன் சரத்தை மண்ணிலே போட்டாலும் மண்ணாய் போகும். சாதாரண ஒரு பிச்சைக்காரி சரத்தை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணாலும் மண்ணாய் போகும். மண்ணானது தான் இந்த பூமிக்கும் ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கும் திரும்பி செல்முன் வாலிபனே, உன் வாலிப பிராயத்தின் சிருஷ்டிகரை நினை. கைகளை தட்டி தேவனுக்கு அடிமை. மரியாள் கற்றுக் கொடுத்த காரியம் ஆண்டவருக்கு அடிமை. அழகு இருக்கிறது, பணம் இதோ திறமை இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, நான் அநேகரை என் வலைக்குள் இழுப்பேன் என்றால் ஒரு நாள் வரும், உருவழிந்து போகும். அழகும் இளவயதமும் சௌந்தரியமும் மாயை. நீதிமொழி 11:22 சொல்கிறது என்ன? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்குள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அறிவு கெட்டு அகந்தையாய், அழிவாய், அசிங்கமாய்,
அசுத்தமாய் நடக்கிற ஒரு அழகுள்ள பெண்ணுக்கு இருக்கிற அழகும் சரி, பன்றியில் போட்டு மூக்கிலே போட்ட மூக்குத்தியும் சரி. பன்றியின் மூக்கத்திலே பட்ட என்னத்துக்கு யூஸ் ஆகும்? ஒழுக்கமில்லாத ஒரு பெண் வாழ்கிற வாழ்க்கையும் சரி, பன்றி அழகுள்ள பெண்ணும் சரி, பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்தியும் சமானம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்துக்கு சமானம். எனவே இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் இறைவனுக்கு அடிமை, இறைவனுடைய சத்தத்துக்கு அடிமை, இறைவனுடைய சித்தத்துக்கு அடிமை. நான் மரியாளை போல, பரிசுத்தவாட்டி மரியாளை போல, இயேசுவின் தாயாகிய மரியாளை போல நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடிமை நானே, எஜமானீரே நாதா. அடிமை நானே, எஜமானீரே நாதா. கனவின நானே, கனவான் நீரே நாதா. கனவின நானே, கனவான் நீரே நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். களிமண்ணானே, குயவல் நீரே நாதா. களிமண்ணானே, குயவல் நீரே நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே, எஜமா நீரே நாதா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது காரியம் அவர் கிருபை பெற்றவர்கள். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுத்தவர்கள். மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போமா? அவர் சொன்னபடியே செய்யுங்கள் என்றார். யோவான் 2 அதிகாரம் 4 வசனம். 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அங்கே ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவத்தை இங்கே யோவான் விவரிக்கிறார். இயேசுவின் சீடர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த கல்யாண வீட்டில் பந்தி பரமர் ஜூஸ்,
திராட்சை ரசம் குறைப்பட்டு போனது. இந்த வீட்டு எஜமான் அந்த கல்யாணம் நடத்துகிற அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. இப்போ என்ன செய்யலாம்? இயேசுநாதர் தான் அற்புதம் செய்வார். அவங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் வேண்டுதல் பண்ணி பார்க்கலாம், ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஓடி போய் தன் மகனாகிய இயேசுவிடத்தில் சொன்னார். தாய்க்கு மகனுக்குள்ள உறவு வேறு, ஊழியத்துக்கும் அம்மாவுக்குள்ள உறவு வேறு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இங்கே அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக அம்மாவை தூக்கி எறிஞ்சான்னு இல்லை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? ஊழியத்துக்கும் உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஊழியம் என்ன கர்த்தருடையது, அவருக்கு எனக்கும் தான் சம்பந்தம். உங்களுக்கு எனக்கு என்ன உறவு? அம்மா பிள்ளை உறவு மட்டும்தான். ஊழியத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. எப்போ ஆண்டவர் உத்தரவு சொல்கிறாரோ அப்போ செய்வேன். நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டேன். யார் சொல்ல செய்வேன்? என்னுடைய ஆண்டவர் எனக்கு சொல்வதை நான் செய்வேன். உடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது வேறு அது வேறு. சில ஃபேமிலியும் மினிஸ்ட்ரியும் ஒன்றா பிணைஞ்சு நாசமாக போகிறேன் உண்டு. அம்மா ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு, மதுரையிலையும் அம்மா ஆட்சி தான். மதுரையில் டெம்பிள் சிட்டி இன் இந்தியா அம்மா ஆட்சி. சில சபைகளிலும் அம்மா ஆட்சி தான் நடக்குது இன்னைக்கு. சில குடும்பத்திலையும் அம்மா ஆட்சி தான். ஐயோ, நாசமாக போயிடும். ஆலோசனை சொல்லலாம் ஒரு துணைவி, நல்ல யோசனையாக இருக்கும் பட்சத்தில் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் புருஷனுக்கு உண்டு. கைகளை தட்டி ஆண்டமை நல்ல யோசனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஊழியத்தில் வந்து அம்மானாலும் சரி, ஆட்டுக்குட்டினாலும் சரி, அப்பனாலும் சரி, பிள்ளைனாலும் சரி, தலையிடவே விடக்கூடாது. உனக்கும் கர்த்தருக்குள்ள உறவாது. தேவன் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதையே செய்ய வேண்டும். அவன் தான் தேவனுடைய மனிதன். எனவே தான் பவுல் சொன்னான், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவில்லை. யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? அப்படின்னா அம்மாவை தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அம்மா உங்களுக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நம்ம ரெண்டுக்குள்ள பர்சனல் விஷயம் எதாக இருந்தால் பேசுங்க. இது எனக்கும் கர்த்தருக்குள்ள விஷயம், இது நானும் அவரும் பார்த்துக் கொள்கிறோம். இது இறைவனுடைய காரியம், இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, போங்கன்ட்டாங்க. ஊழியத்திற்கு உங்களை வேறு பிரித்து விட்டால், தேவன் பிரித்து உங்களை வைச்சு விட்டால், எந்த மனிதனோடு யோசனை பண்ணக்கூடாது. கைகளை தட்டி, அது அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், யார்ட்டையும் கூட கர்த்தரை தான் கேட்கணும். ஒரு அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மட்டுமே விசாரிக்க வேண்டும். தேவாதி தேவனிடத்தில் விசாரியுங்கள். உடனே புரிந்து கொண்ட மரியாள் ஓடி போய் கோபிக்கலையே அந்த அம்மா. என்னடா பெத்ததாயை பார்த்து இப்படி சொல்லிட்டேடா? சொல்லவே இல்லை. நாம தான் கண்ணாம்பண்ணான்னு உளறிக்கிட்டு ஒரு பெந்தகோஸ்காரங்க, நம்ம ஆவிக்குரியக்காரங்க மரியாதை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு பேசுவோம். கத்தோலிக்கக்காரங்க அப்படி இல்லை, இதெல்லாம் தவறு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் இல்லைங்க. அது அம்மாவுக்கும் பிள்ளைக்குள்ள வேலை இல்லை அந்த இடத்துல. அது இறைவனுக்கும் கர்த்தருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள வேலை. கைகளை தட்டி. எனவே தான் அவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்கம்மா, இதில் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா. அப்படியே சிம்பிளாக மாற்றிடலாமா அந்த விஷயத்தை? நீங்கள் இதில் தலையிடாதீங்கம்மா, இது எனக்கும் பிதாவுக்கும் உள்ள விஷயம், நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இதை புரிந்துக்கிட்ட உடனே அவங்களுக்கு தான் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டவள் ஆயிட்டே. ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஆண்டவருக்கு அடிமையை ஒப்பு கொடுத்தவள் ஆயிட்டே மரியாள். அவர் சொன்னார்கள், கரெக்ட், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். வேலைக்கார பச்சா, அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கைகளை தட்டி, கர்த்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று மரியாள் வரும் தலைமுறைக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுவித்து போய்விட்டிருக்கிறாள். கைகளை தட்டி, கர்த்தர் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வேண்டாம். குருக்கள் சொன்னது, ஃபாதர் சொன்னது, இதோ பாஸ்டர் சொல்றது, போப்பு சொல்றது, பிஷப் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. பைபிளில் வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். கைகளை தட்டி, எந்த பாஸ்டர் சொல்றதை கேட்காதீங்க. சுய கதை எழுதி கொடுப்பான், ஸ்கிரிப்ட் கேட்காதீங்க. அவர் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க, அந்த ஜாடியிலெல்லாம் தண்ணி நிரப்புங்கன்னார். காலியான ஜாடியில் தண்ணி நிரப்ப சொன்னார். தண்ணியை நிரப்புனாங்க. அவர் தண்ணீர், பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. மரியாளிடத்தில் இந்த உத்தமமான குணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய சொன்னது. மரியாளிடத்தில் உத்தமமான குணம் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தது. அது மட்டும் அவருடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று வார்த்தைக்கும் ஒப்பு கொடுத்தது.
அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்ட காலத்தில் இன்பத்தில் பெரிய தாய் மேடையில் வந்து உட்காருவாங்க. மனைவிமாரும் சரி, ஊழியக்காரங்க மனைவிமாரும் சரி, அம்மாமாரும் சரி, அப்பாமாரும் சரி, இதை என்ன செய்வாங்க, மேடையிலலாம் வந்து உட்காருவாங்க. நல்ல காலத்தில் கூட இருப்பாங்க. ஏதாவது கஷ்டம்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் மரியாள் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து சிலுவை தொங்கும் அந்த கடைசி நிமிஷம் வரை சிலுவையின் அடியில் போய் நின்றார்கள், கைகளை தட்டி. சிலுவையின் அடியில் சிலுவை பரியந்தம் இயேசுவை பின்பற்றினார்கள். நன்மை வரும்பொழுது மட்டுமல்ல, கஷ்ட காலத்திலும் ஆண்டவரை பின்பற்றுவது. யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாடுகளுக்கு மத்தியில் சிலுவையில் தொங்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று கூச்சல் போடும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சிதற இரத்த துளிகளுக்கு மத்தியில் அடியில் போய் மரியாள் நின்றார்கள். இயேசுவின் ரத்தம் மரியாள் மீதும் தெரித்தது, சிலுவை மீதும் தெரித்தது. வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், அடிமையை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர் சொன்னபடி செய்யுங்கள் என்றார்கள். இயேசுவின் ரத்தத்தையும் இதோ ரத்தம் தெரித்த இடத்திலையும் போய் நின்றார்கள், கைகளை தட்டி கழுவப்பட்டார்கள். சிலுவையில் நின்று அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொட்டுகிற அந்த காட்சியை கண்டு அவருடைய ரத்தம் எல்லாம் தன் மீது விழும்படி நின்ற பொழுதுதான் அவருக்கு ஒரு அடைக்கலம் கிடைத்தது. இதோ ஸ்திரீயே, அதே உன் மகன், இதோ உன் தாய், கைகளை தட்டி தனக்கு அன்பான சரீரத்தில் ஒரு அடைக்கலம் கொடுத்தார். வார்த்தைக்கு கீழ்ப்படிகளுக்கு வரும் பலன் அதுதான். முடிவு பரியந்தம் இயேசுவை பின்பற்றுவதற்கு கிடைக்கும் பலன். வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், இயேசுவின் ரத்தம் தெளித்த இடத்தில் போய் நின்றார்கள். அப்பொழுது அவருக்கு அடைக்கலம் கிடைத்தது. சிலுவையின் பரியந்தம் இயேசுவை பின்பற்றுவது. நன்மை வரும்பொழுது மட்டுமல்ல, பாடுகள், துக்கம், துயரம் இருக்கும் பொழுதும் இயேசுவின் பாடு மரணத்தை நம் சரீரத்தில் சுமந்து கொள்வதே ஆண்டவருக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போலுக்கு பைத்தியமும், நம்புகிற நமக்கோ தேவ பலமா இருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி பாவமில்லாத அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். சிலுவை பரியந்தம் ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன், வார்த்தைக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்து அவர் வார்த்தையின்படி செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு போதித்து அவருடைய இரத்தத்தை தானும் தன் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மற்றவர்களையும் அந்த இரத்தத்திற்கு சொந்தமாய் மாற்றும் ஓர் அதிகாரம் பெற்ற ஒரு மனிதன் தான் தேவனுடைய தாய், தேவனுடைய அடிமை, தேவனுடைய ஊழியக்காரனாய் மாற முடியும். கைகளை தட்டி அர்ப்பணிப்பு. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். 2 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது. நானும் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். பாருங்கள், கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கிறோம். 120 பேரோடு கூட மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மேல் வீட்டறையில் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தரித்திருந்த பொழுது என்ன நடந்தது பாருங்கள். அவ்வப்போது வந்து போன பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அந்த பூமியில் தங்க ஆரம்பித்தார். அக்னிமயமான நாவுகளால் நிரம்பி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்தார்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் என்றார்கள். இயேசுவின் ரத்தம் தெளித்த இடத்திலே வந்து நின்று தன் மீது அந்த ரத்தத்தை வாங்கி கொண்டார்கள். கடைசியாக பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், கைகளை தட்டி. மேல் வீட்டு அறையிலே உட்கார்ந்து 120 கூட மரியாளும் ஜெபம் பண்ணினாள். அவ்வப்போது வந்து போன பரிசுத்த ஆவி நிரந்தரமாய் அவர்கள் மீது இறங்கினார்கள். ஓட்டத்தை முடித்து இன்று பரலோகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களை போய் சந்திப்போம்.
இறைவனுக்கு உத்தமமாய் ஊழியம் செய்து இறைவனை தன் வயிற்றில் பெற்றெடுத்த அந்த பாக்கியவதியை போய் சந்திப்போம். அவளுக்கு பேர் விசுவாசித்தவள் பாக்கியவதி. கைகளை தட்டி பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவளுக்கு நிறைவேறும். மரியாளின் குணலட்சணம் அதுதான். தன்னை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தது, அடிமையாக ஒப்புக் கொடுத்தது, அவர் சொன்னபடியே செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இதோ இயேசுவின் இரத்தத்தினால் தன்னை கழுவிக்கொண்டது. கடைசியாக பரிசுத்த ஆவியை பெற்று அவருக்கு சாட்சியாக நின்று ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்தது. இதைத்தான் உங்களுக்கு வைக்கிறேன். விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் விரும்பினது விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தினுடைய பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவும் அவர்களுக்கு நிறைவேறும். தேவனால் சொல்லப்பட்ட எத்தனையும் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. இந்த மாதத்தில் தேவனுடைய கரங்கள் வீட்டுக்குள் வரும், உங்கள் வேலையில் வரும், ஊழியத்தில் வரும், உங்கள் வியாபாரத்தில் வரும், உங்கள் சிரசின் மீது இந்த கரம் வரும். ஆண்டவருக்கு கடுமையாக ஒப்புக் கொடுங்கள். அவருடைய வார்த்தையின்படி செய்ய மற்றவர்களுக்கு தூண்டுங்கள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தருக்கு வேலை செய்யுங்கள். பரிசுத்தாவின் நிறைவினால் நிரம்புங்கள். உலகம் போதிக்கிற போதனையின் பிரகாரம் போய்விடாதிருங்கள். மகிமையின் ராஜா உங்களுக்கு பிரவேசிக்கட்டும். கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். மகிமையினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், வரங்களினால் நிரப்புவார். உங்கள் வாழ்வு செழித்தே ஆக வேண்டும். விசுவாசித்தவள் பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவும் அவர்களுக்கு நிறைவேறும் என்றார். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். மகிமையினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். மரியாளின் குணலட்சணங்கள் எங்களுக்கும் தாரும். ஆண்டவருக்கு அடிமையாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக, இயேசுவின் இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, சிலுவை பரியந்தமை பின்பற்றுவர்களாக, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருக்கு சாட்சியா வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க கிருபை அளித்தருளும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம். மகிமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். Thank you Jesus, wonderful Jesus. ஹல்லேலூயா, நன்றி. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
மறந்தாலும் நான் மறவேனே. மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தர் உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தர் உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆராதனை. Thank you Jesus name. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். நாங்கள் உம்முடைய அடிமைகள், உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். சிலுவையை பரிந்துமை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ளவர்களாய் மாற்றும்படி யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும், தேவனுடைய கரம் இறங்கட்டும். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார் என்று மரியாளுக்கு சொன்ன அதே வார்த்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டாகட்டும். இயேசு சுவாமி கிருபையினால் நிரப்பும். ஒவ்வொரு சிரசிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஊழியத்திலும் அப்போஸ்தலர் மீதும் கொரிந்து சபையின் மீது பூரண கிருபை நிரம்பட்டும்.
நிரம்பட்டும் இயேசு சுவாமி, நிரம்பட்டும். ஒவ்வொருவர் நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறங்க, விடுதலையோடு ஆண்டவரை ஆராதியுங்கள், கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. உம்முடைய வல்லமை ஒவ்வொருமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வெண் வஸ்திரம் தரித்த ஒரு கரம் உங்கள் சிரசை தொடுகிறது. ஒரு பேர் ஒளி, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறது. இன்றோடு சாபம் நீங்குகிறது. பொல்லாத வல்லமைகள் அலறி பிடித்து ஓடுகிறது. எல்லா துர்ச்செய்கைகளும் உங்களை விட்டு நீங்கட்டும், நீங்கட்டும் இயேசு சுவாமி. இருதயம் சுத்தமாகட்டும். நீரே எங்கள் இதயத்தில் வாசமாயிரும். நாங்கள் எந்த மனிதனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எந்த பாவத்திலும் விழுந்து விடக்கூடாது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாங்கள் வாழ கிருபை அளித்தருளும். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வேண்டாத நண்பர்களை எங்களை விட்டு விலக்கும், வேண்டாத நபர்களை எங்களை விட்டு விலக்கும், வேண்டாத காரியங்களை எங்களை விட்டு விலக்கும். பொல்லாத கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும். நீர் சுமந்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை, சம்பூர்ணமா ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு நாமத்தில் ஐயனே, படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். எந்தெந்த குடும்பங்களில் சமாதான கேடுகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறதோ அத்தனை குடும்பமும் சமாதானத்தை நிரம்பப்படட்டும். ஐயனே, பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிற வியாபாரம் பண்ணுகிற மக்களை கிருபையை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய பிசினஸை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள், அங்கிள் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியல, ஆண்டவர் எனக்கு பலம் கொடுக்கணும் அங்கிள், நான் அதெல்லாம் விட்டு அவருக்கு உண்மையான மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் இப்பொழுது கிருபை உண்டாகட்டும் இயேசு சுவாமி, உண்டாகட்டும். பொல்லாத போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுதலை பெற வழி இல்லாமல் ஆண்டவர் திணறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கேடுகட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும் சுவாமி, விடுதலையாக்கும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். முதலமைச்சரை, பிரதம மந்திரிகளை ஆசீர்வதியும். மாவட்ட ஆளுநர்களை, இதோ கலெக்டர்ஸ், ஐயோ காவல் அதிகாரிகள், அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மருத்துவமனையில் வேலை பார்க்கிற டாக்டர், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு பயத்தோடு மரண பீதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதியும். பொல்லாத வியாதிகளின் கோர பிடியில் சிக்கி மரண நாட்களை இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடும், பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். சத்துரு வலமில் சேர்ந்து போட்டும். நாளை தினத்துக்கு வறுமையின் காரணமாக பொருளாதார தேவையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். அதை கொடுத்து உதவுகிற மக்களை அந்தந்த குடும்பங்களுக்கு அனுப்பும் இயேசு சுவாமி, அனுப்பும், அனுப்பும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்ன காரணத்துக்காக என்ன தேவையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் விரும்பினதை தலை நிறைய கொட்டி கொடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடுவதற்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் நாங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்ட் வாங்கணும், பத்திரப்பதிவு செய்யணும். அதற்கான பாக்கி தேவைகள் நிறைய இருக்குது சப்பா. அது தேவைகள் இந்த மாதத்துக்குள் சந்திக்கப்படும்படி கிருபை அளித்தரணும். அதற்காக கொடுக்கக்கூடிய மக்களை எழுப்பித்தாரும். அதற்காக மனதோ கைமாறுக்க உதவி செய்து அதை திரும்பி பெற்றுக் கொள்ளக்கூடிய மனதை கூடியவர்களுக்கும் அந்த தேவைகளை சந்தித்து தாரும். நாங்கள் இந்த மாதம் முடிவுக்குள் பத்திரப்பதிவு செய்து இந்த அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இதே ஆன்லைன் நாங்கள் சாட்சி சொல்ல கத்த கிருபை தாரும். தேவைகள் எல்லாம் சந்தியும் அப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன், செய்வேன் என்றீர். அதே போல் இந்த ஊழியத்திற்காக, இந்த நிலம் வாங்குவதற்காக இதுவரை தாங்கி வந்த ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்யும் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. பரிசுத்தவான்கள் குறைச்சல்களை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் என்று ஊழியர்களுக்கு உதவி செய்ய என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உதவி செய்ய போகிற, செய்யும்படி தீர்மானிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதியும் சுவாமி, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியமும் உம்முடைய ஆராதனையும் விடுதலையோடு நடக்க அந்த நாங்கள் இடத்தை வாங்கி கர்த்தருக்கென்று மகிமையை ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை அளித்தருளும். அதற்கு கொடுத்த சின்ன தொகையிலிருந்து பெரிய தொகையை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அந்த கணக்கை நீர் வாசிப்பீர், அந்த கணக்கை நீ சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பீர். கொர்நேலியோவே, உன் தான தர்மங்கள் பரலோகத்திலிருந்து எட்டினது என்று சொன்ன அதே வார்த்தை இந்த தேவைகளுக்கு சந்தித்த ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையும்
பரலோகத்தில் எட்டுவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அருமை சகோதரி விஜயலட்சுமிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திங்கட்கிழமை நாளைக்கு புறப்பட்டு போறாங்க திருவனந்தபுரம். ஆண்டவரே, பிள்ளைக்கு அந்த ஆபரேஷனை கர்த்தர் வெற்றி ஜெயத்தோடு முடித்து கர்த்தர் கிருபை செய்யும். வெற்றி சுகத்தோடு வர கிருபதாரம். பிரயாணங்கள் எல்லாம் கூட இரும். அதே போல் இந்த ஊழியத்தைச் சேர்ந்த இயேசுமா ஜெப பங்காளர்கள், தாங்கினவர்கள், கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்காக தாங்கின வரமையான சகோதரர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒரு அன்பு சகோதரன் இதோ தன்னுடைய பொருத்தனை காணிக்கையாக 2 லட்சம் ரூபாய்களை இந்த நிலம் வாங்குவதற்காக தன்னை பொருத்தனை பண்ணி, பேரு எதுவுமே தெரியாது, ஆனா நேற்று தான் அவருடைய பேரெல்லாம் அனுப்பி, இதைத்தான் ஆண்டவர் இந்த லேண்டுக்காக நான் கொடுக்கிறேன், என் வயதான பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிக்கும்படியெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு பெற்றோர்களை ஆசீர்வதியும், அந்த மகனுடைய வேலையை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பம் 1000 தலைமுறைக்கு செழிக்கட்டும். சுவாமி ஆசீர்வதித்தலும். இப்பொழுது இந்த இயேசுமா குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பக்கத்தில் இருக்கிற வீட்டில், தெருவுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். அப்பா, எங்கள் கிராமத்தில் இருக்கிற சத்துருளை கட்டி நிர்மூலமாக்க ஜெபிங்க. எங்கள் கிராமத்தையும் ஆசீர்வதியும். இந்த மதுரை பட்டணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிகரமே செலுத்துகிறேன். சகலத்துக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, தம்பி பிரபுவுடைய திருமணத்தை அற்புதமாய் நடத்தி முடித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன், இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து அனுப்ப ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஐஸ்வர்யத்தை எங்களையும் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் இருக்கும் இடங்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இத்தனை காலம் அவங்களை எதிர்பார்த்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த சிரசின் மீது, அந்தந்த குடும்பம் மீது நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. விசேஷமாய் உங்கள் எல்லோரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் பேரையும் சொன்னாலும் ரொம்ப நேரம் ஆகிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் வந்திருக்கீங்க. ஜூமா பிள்ளை வெளிநாட்டில் இருந்தோம். அருமையான ஜெஸ்மால் லார்சன் சிஸ்டர் ஸ்வீடன்லேருந்து, மற்ற யூஎஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலும் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய உங்கள் கரம் உங்களோடு இருக்கட்டும். அருமை தம்பி சாலமன், அருமை தம்பி தீபக் சாமியல், சக்கரவர்த்தி, அன்பு தம்பி இளங்கோ, அருமை சகோதரி உஷா, அருமை வேம்பா ரபிராஜன், ராஜேஷ், ஐயா பாஸ் சந்திரகுமார், அருமை ஜாஸ்மின், அருமை சகோதரி மல்லிகா, ஹெலன், செல்வராஜ், ஜெனி, ஜபா செல்வின், அப்புறம் சத்யசீலா தங்கச்சி, ஜோசப், ஜெசிதா, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொரு விழா சொல்லி கொண்டிருக்க முடியாத அருமை தம்பி பாலச்சந்தர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமை தம்பி லெனின், அருமை சகோதரி ஜெயராணி நினைக்கிறேன், பேர் என்ன பேருடா, ஜெயராணி வினோட்டா சகோதரி, அவருக்காக பிரதர் முத்துப்பாண்டியன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். அருமை பிரதர் ஜான் ஸ்டீபன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் கிரைஸ் கன யூகேலேருந்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, வாசிக்க முடியல. உங்களை பிரதர் தேவதாஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை அத்தனை பேரையும் ஜெபிக்கிறேன். உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களோட என் அன்பு மகன் ஹெக்ஸின் ராய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருடைய பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொருடைய முகங்களையும் பார்க்க ஆசையாக இருக்கிறேன். அருமை சஞ்சோ, அருமை சகோதரி
சஞ்சு அழகாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபா செல்வின், தேவனுடைய கரம் என் அன்பு சகோதரி ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய மகிமையில கரம் கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த லேண்டு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கங்க. அருமை பிரதர் மேலே சிபுவா, அதான் அந்த ஆரோக்கிய இடம் பேர் சுனில் பாபு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த லேண்டுக்காக ஜெபிங்க. இந்த மாதம் முடிவுக்கு நம்ம முடிக்கணும். அதுக்கான தேவைகள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் காணிக்கையாக கொடுப்பது கொடுக்கலாம், அல்லது உதவியாக கொடுத்து விட்டு திரும்பி ஒரு வருஷத்துலையோ அல்லது உங்களுக்கு தேவைப்படும் பொழுதோ திரும்பி வாங்கி கொள்ளலாம். நம்ம அந்த சுற்றி இருக்கிற லேண்டு ஆண்டவருக்காக விட்டு நம்ம பெரிய ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டணும். இதுக்காக எனக்கு தேவைகளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை திரிக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சிஸ்டர் விஜயலட்சுமிக்காக நீங்க அதிகமா ஜெபிங்க. நாளைக்கு அவங்க ட்ரிவாண்டத்துக்கு போகிறோம். அவங்க கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அந்த 15 நாள் அங்கே இருந்து அவங்க குவாரண்டைன் முடிஞ்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கும். அதுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமுண்டாகும். உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். சீக்கிரத்தில் இந்த தீமை நாட்கள்லாம் முடிஞ்ச பிறகு உங்களை நேரடியாக சந்திக்கும் நாளுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். எனக்காகவும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆண்டவருடைய பரிசுத்தாவின் நிறைவினால் நிரம்பி ஒரு பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இந்த டிப்ரெஷன் நினைக்கிறேன். அருமை சகோதரி ஜெபா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெயா பொள்ளாச்சி, அருமை சகோதரி ஜெயாக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை சகோதரி ஷீபா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். எனக்கு அதிகமாக ஜெபிங்க. உங்களை மிஸ் பண்ணுறேன். மறுமுறை கால்முறை கர்த்தருடைய கிருபை கரம் நம்ம அனைவரோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.